இந்த பக்கம் முத்துவுமே இந்த கடையை கரெக்டாக அண்ணாமலை பேரில் மாற்றணுங்கிறதுக்காக அவங்களே விஜயா ஃபேமிலியோட எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் விஜயாவுக்கு மீனா மூலமாக மாலை போட வச்சு அதே நேரம் அண்ணாமலைக்கு அவருமே மாலை போட்டு இந்த கடையோட ஓனர் இனிமேல் மனோஜ் கிடையாது, அவர் வெறும் ஒரு வேலைக்காரர் மட்டும்தான், ஓனர் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அண்ணாமலையை இந்த கடையோட ஓனரை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு இருக்க கடையில் இருக்க எல்லாருமே மனோஜ் ரோகிணி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இங்கே மனோஜ் ரோகிணி வெளியில் வராங்க. வந்த அடுத்த செகண்ட் இங்கே சந்தோஷ் சார் கரெக்டாக கடைக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே வேக வேகமாக ஓடி அப்பா ஒரு நிமிஷம் எந்திரிப்பா, ஒரு நிமிஷம் எந்திரி அப்படின்னு சொல்லி அந்த கடை சீட்ல இருந்து எழுப்பி விட ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் சந்தோஷ் சாரும் அதுக்குள்ள வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, என்ன மனோஜ் இன்னைக்கு ஏதோ ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை இருந்துகிட்டு ஒன்னும் இல்ல சார், கோயிலுக்கு போயிருந்தோம், போயிட்டு அப்படியே சரி கடைக்கு வந்துட்டு போலான்னு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சமாளிச்சிடுறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க மனோஜ் காசு வாங்கின டீலருங்க எல்லாருமே இங்க மனோஜ் ஷோரூம்க்கே வந்துடுறாங்க. வந்துட்டு எங்க கிட்ட காசை மட்டும் வாங்கிட்டு இன்னும் பொருளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இருக்கீங்க, முதல்ல பொருள் அனுப்பி விடுங்க, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணாலும் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே உள்ள வராங்க. அப்ப மனோஜுமே ரொம்ப வேகமா போயிட்டு இந்த பக்கம் அவங்க எல்லாருமே தடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் சாரும் வெளியில வராரு. வெளியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த டீலருக்கு எல்லாமே இந்த பக்கம் சந்தோஷ் சார்ட்ட மனோஜை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பாருங்க சார், எங்க கிட்ட பணம் வாங்கினாரு, ஆனா ப்ராடக்ட் இன்னும் அனுப்பவே இல்லை, எங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்பணும்ல, சரியான விதத்துல பதிலும் சொல்ல மாட்டேன்றாரு, நாங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல ஆர்டர் எடுத்து வச்சிருக்கோம், நாங்க கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்தோஷ் சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப அவருமே இது என்னோட ஃபால்ட் தான், சொல்லப்போனா அங்க ஜப்பான்ல இருந்து வர வேண்டிய ப்ராடக்ட்லாம் இன்னும் நல்லா வரவே இல்லை, சொல்லப்போனா கப்பல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு, அது வந்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா நானே அனுப்பி வைக்கிறேன், இன்னும் 2-3 டேஸ்ல வந்துடும் அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு பக்கம் காரணம் சொல்றாரு. அதே நேரத்தில் அதை சொல்லி முடிச்சு அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் மனோஜை பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. ஏன் மனோஜ் இந்த மாதிரி அவங்க பேமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா, ஏன் ரோகிணி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா, எனக்கு பணம் வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்ப போறேன், என்னாச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலையும் இருந்துட்டு அந்த விஷயத்த சொல்றதுக்காக அது ஒண்ணும் இல்லை சார், ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் முத்துமே அப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த பக்கம் சந்தோஷ் சார்ட்ட எடுத்து சொல்றாரு. இதுக்கு அவருமே டென்ஷன் ஆயிட்டு என்ன மனோஜ் இது முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பதான் நீங்க வளர்ந்து வர பிசினஸ் மேனு, இந்த டைம்ல போய் 3 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு சொல்லி ஏமாத்திட்டு நிக்கிறீங்க, சொல்லப்போனா உங்களோட லாப செட் எல்லாம் நீங்க உள்ள போட்டா மட்டும்தான் இந்த பிசினஸ் டெவலப் ஆகும், ஆனா அதை பத்தி எதையுமே யோசிக்காம இப்படி முட்டாள்தனமா பண்ணி வச்சிருக்கீங்களே, என்ன இது, இந்த மாதிரிலாம் வேற யாரா பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க டீலர்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணியிருப்பேன், ஏதோ இங்க அண்ணாமலை முத்துக்காக தான் நான் விட்டு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க சந்தோஷ் சார் மிரட்டிட்டு போயிடுறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் ரோகிணி மனோஜுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுது. அதே நேரத்தில் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. அப்போ முத்துவுமே இங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்பா சரிப்பா அடுத்த கட்ட வேலையை நம்ம பார்க்கலாம், டேய் நவுறா முதல்ல அப்படின்னு சொல்லி மனோஜை எப்பவும் போல கொஞ்சம் மரியாதை இல்லாம பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது கேட்ட விஜயாவும் இதை தாங்க முடியாம இந்த பக்கம் முத்துக்கிட்ட ரொம்பவே சண்டை போட்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது, நீ எப்ப பார்த்தாலும் மனோஜ் ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க, இன்னைக்கு மட்டும் நீ இந்த கூத்து பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி முத்துவை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் எங்க முத்துக்கு சப்போர்ட்டர் ரவி வந்துட்டு என்னமா நீ முத்துவை திட்டிட்டு இருக்க, சொல்லப்போனா இவன் மனோஜ் பண்ண வேலையினாலதான் முத்து இப்படி ஒரு முடிவு எடுத்தான், சொல்லப்போனா அது சரியான முடிவு தான், ஏன்னா அப்பாவோட பணம் வேஸ்டா போகாம இருக்கணும்னா அப்பா தான் தலைமையில உட்காந்துருக்கணும், அதுக்காக தான் முத்து பண்ணா, நீ முத்து பண்ண தப்புன்னு சொல்லி சொல்ற அப்படின்னு முத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே நேரத்தில் எப்பவும் போல விஜயாவுமே அதெல்லாம் இருக்கட்டா சந்தோஷ் சார் எது கூட்டிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. ஆனா இந்த பக்கம் முத்துவுமே நான்லாம் அவரை கூப்பிடல, அவர் யதார்த்தமா வந்தாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் மீனா இருந்துகிட்டு இங்க பாருங்க எதுக்காக முத்துவை நீங்க இப்படி தப்பா பேசிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இந்த கடை அவர்கிட்ட இருந்து டீலர்ஷிப் மிஸ் ஆகாம இருக்கிறது காரணம் நம்ம மாமாவும் அதே நேரம் என்னோட ஹஸ்பண்டும் தான், அவங்க 2 பேருக்காக தான் இவ்வளவு பெரிய தப்பா சந்தோஷ் சார் மன்னிச்சுட்டு போயிருக்காரு, இது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவங்களுமே பயங்கரமா ஏறிட்டு வராங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் விஜயாக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன இவங்க பண்ண தப்புக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி அமைதியாயிட்டு இந்த பக்கம் ரோகிணி மனோஜ் கிட்ட பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா 30 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க, இல்லைன்னா இந்த வீட்லயும் சரி அந்த கடையிலையும் நீங்க நிம்மதியா இருக்க முடியாது, மான மரியாதை இருக்கணும்னா அந்த பணம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி இங்க ரோகிணி திட்டி விட்டுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரோகிணியுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இதுக்கு மேலே என்ன பண்றதுன்னு சொல்லி மன வருத்தத்தோட டேரக்டா வித்யாவை பார்க்க போறாங்க. அங்க வித்யா கிட்ட போயிட்டு இங்க பயங்கர ஃபீலிங்கோட என்ன பண்றதுனே தெரியல, வித்யா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு, இந்த பக்கம் வீட்டுல முத்து மீனா வர பிரச்சனை மேல பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வர எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா வித்யாவுமே என்னாச்சு என்ன பிரச்சனை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி ஆன்டி வேற 30 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க சொல்றாங்க, அந்த பணத்துக்கு வேற நான் இப்ப எங்க போறதுன்னு தெரியல, என்னதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வித்யாவுமே ஒரு ஐடியா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு வேணா ஒரு ஐடியா தோணுது, பேசாம அந்த கறி கடைக்காரன் ப்ரௌன் பண்ணியிருக்கான்ல அவனை மறுபடியும் வர வைப்போம், வர வச்சு இப்போதைக்கு அந்த பணம் எல்லாம் பிளாக்ல இருக்கு, அதனால எங்களால தர முடியாதுன்ற மாதிரி அந்த ஆளை வச்சு பேச வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ரோகிணியுமே எப்படி வித்யா அது நடக்கும், அந்த ஆள் தான் லாஸ்ட் டைம் நம்மகிட்ட மிரட்டிட்டு போயிட்டான்ல, இதுக்கு மேலே உங்களுக்காக எந்த ஒரு நடிப்பும் நடிச்சு கொடுக்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம நான் உங்க குடும்பத்தாளுங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா அந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லி அவன் என்னையே மிரட்டிட்டு போயிருக்கான், இப்போ அவனை கூப்பிட்டு நான் எப்படி இதை பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வித்யாவுமே இங்க பாரு காரியாகன்னா கழுதையா இருந்தாலும் காலை பிடிச்சதாகணும், நான் முதல்ல அந்த ஆள்கிட்ட பேசி அவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறேன், இங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பக்காவான நாடகத்தை போட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆளை மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவொடனே ரோகிணியுமே
சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பிரவுன் மணிக்கு கால் பண்ணி எங்க வித்யாவும் கூப்பிட்டு இருக்காங்க. அவருமே இல்லம்மா என்னால வர முடியாது, நீங்க மறுபடியும் நாடகம் போட சொல்லுவீங்க, என்னால அது செட் ஆகாது, என்னால அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க வித்யாவுமே ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் வந்துட்டு போங்க, இதுக்கு மேல உங்களை நாங்க தொந்தரவே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கும் வர வைக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் பிரவுன் மணி வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணி இருந்துகிட்டு இங்க பாருங்க எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த கறி கிடக்கிற பிரவுன் மணியோ இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுமா, நான் தான் போன டைம் சொல்லிட்டேன்ல எனக்கும் மான மரியாதை இருக்கு, என் மரியாதை என்னை காப்பாத்திக்கணும்னா நான் நீட்டா இருந்துக்கணும். ஏன்னா அந்த மீனா அடிக்கடி என் கறி கடைக்கு வந்துட்டு வேற போயிட்டு இருக்கா, அவ வர்றப்பெல்லாம் என்னால வந்து போயிட்டு வர முடியல, நானே அந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உன் வாழ்க்கைக்காக தான் இந்த விஷயத்த கூட நான் இவ்வளவு நாளா கடைபிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல ரோகிணியுமே வேற எதை பத்தியும் யோசிக்காம பயங்கரமா வந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க என் வாழ்க்கையை என்னை விட்டு போற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, இந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்காக இந்த விஷயத்த வந்து வீட்டுல பேசுங்க, அப்படி நீங்க பேசல அப்படின்னா என் வாழ்க்கை என் ஹஸ்பண்டை விட்டு நான் பிரியிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்க வித்யா பக்கத்துல உட்காந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பிரவுன் மணிக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா இது, இப்படி என்ன வந்து பிளாக்மெயில் பண்றீங்களே, சொல்ல போனா நீங்க சென்டிமெண்டா என்ன பிளாக் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வித்யாவுமே நீங்க பாருங்க நாங்க ஒன்றும் வேணும்னா இது பணம் கிடையாது, இப்படியாவது ரோகிணியோட லைஃபை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க வேணா எவ்வளவு வேணாலும் பணம் கேளுங்க, நாங்க அந்த பணத்தை கொடுத்துட்றோம், தயவு செஞ்சு எங்களுக்கு அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இங்க வித்யாவும் பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் பிரவுன் மணியுமே வேற வழி இல்லாம ரோகிணி ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரிம்மா உனக்காக கடைசியா ஒரு டைம் நான் இதை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒத்துக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க முத்து மீனாவும் சேர்ந்து பிளான் பண்ண மாதிரியே அந்த பணத்தை ஏமாத்தினவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு எங்க மீனாவுமே பூ கொண்டு போறாங்க. அங்க போயிட்டு கேஷுவலா பூவை கொடுத்துட்டு நான் இந்த லைன்ல வந்து நிறைய இடங்களுக்கு பூ போட்டுட்டு இருக்காமா, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நாங்க ரெகுலரா வந்து பூ தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்லயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படும், நாங்க வெளியில போய் வாங்கிட்டு இருக்கோம், நீங்களே இந்த டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி எங்க மீனா கிட்ட ரொம்பவே சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவுமே அவங்க கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் பதட்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா அங்க மீனா எதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு தானே தெரியாது அப்படின்றதுனால அவங்களுமே கொஞ்சம் பதட்டப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எப்பவும் போல பூ கொடுத்துட்டு சரிம்மா நான் எப்பவும் போல உங்களுக்கு காலையில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் சொல்லிட்டு இங்க இருந்து டைரக்டா கோயிலுக்கு கிளம்புறாங்க. இங்க முத்துவும் மீனாவும் கோயிலில் போயிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாரு, எங்க எனக்கு அந்த வீட்டுக்கு போய் பூ கொடுக்குறமோ பக்குன்னு இருந்துச்சுங்க, என்னங்க இது இப்படி மாட்டி விட பாக்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ எல்லாம் நல்லதுக்கு தான், இந்த மனோஜ் ஏமாத்த 30 லட்ச ரூபாய் பணத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கேன் அவனோட பிரச்சனையும் ஓரளவுக்கு சால்வ் ஆயிடும், அதே நேரத்தில் அப்பாவும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாரு மீனா, அதுக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி உங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மலேசிய கப்பலுக்கு 60 கல்யாணம் பண்றதுக்காக அங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனாவுமே எங்க பாருங்க அங்க ஒருத்தருக்கு 60 கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவுமே டைரக்டா அவங்க கிட்ட வந்து அங்க பக்கத்துல நடக்க அந்த கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. நாங்களும் இங்க இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அந்த பெரியவங்களுமே எங்களுக்காக யாரும் கிடையாது, நீங்களும் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்து மீனா அதே நேரம் சீதா சத்யாவோட அம்மா இவங்க எல்லாருமே இந்த பக்கம் அந்த கல்யாணத்துல கலந்துக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பெரியவங்களுமே இந்த பக்கம் அந்த 60 கல்யாணம் முடிச்சுட்டு இந்த மாதிரி இங்க முத்து மீனா கிட்ட போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுமே நாங்க மலேசியால இருந்து வந்தோம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் மீனாக்கு சரியான ஐடியா வருது. உடனே இங்க முத்துவை கூப்பிட்டு எங்க இவங்க மலேசியால இருந்து தானே வந்திருக்காங்க, அப்பனா ரோகிணியோட அப்பா பத்தியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல, அப்பனா கண்டிப்பா இவங்க கிட்ட நம்ம பேசலாம், இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்க, அப்ப வந்து அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க முத்து பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு ஆமா மீனா நீ சொல்றது சரிதான், இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லி அவங்களுமே ஒரு முடிவு போறாங்க. இந்த பக்கம் வந்து அந்த வயசான கப்பலையுமே இங்க முத்துவும் தன்னோட கார்ல கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுல நீங்க விருந்து சாப்பிடணும்னு சொல்லி அங்க வற்புறுத்தி டைரக்டா இவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்க இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரோகிணி என்ன பாடுபட போறாங்கன்னு தெரியல. அதை விட முக்கியமா இதே நாள்ல தான் இன்னைக்கு பிரவுன் மணியுமே விஜயோட வீட்டுக்கு நடிக்கிறதுக்காக வராரு. சொல்லப்போனா அவர் வந்ததுக்கு அப்புறம் இவங்களை மீட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா இவங்க எல்லாருமே மாட்டிக்குவாங்க. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வேறலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.